தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக்கடுவது. இன்று உபயம் கொண்டாடும் ஜாக் பெனுவா, ஆரோக்கிய மரி, ஜீரோ வியான் சதோல் இவர் குடும்பத்திற்கு புனித அந்திரேயா வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், உடல் நலன்களுக்காகவும் இவர் குடும்பத்தை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். நிஷாந்த் ஜெர்லின் இறைவனுக்கு குடும்ப நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், பிள்ளை கல்வியிலும் ஞானத்திலும் இறைபக்தியிலும் வளரவும் இறைவனின் ஆசீர் வேண்டியும். ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும், குடும்ப கருத்துக்களுக்காகவும், குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், மாசில்லா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், குடும்ப சமாதானத்திற்காகவும், பிள்ளைகள் கல்வியிலும் ஞானத்திலும் இறைபக்தியிலும் வளரவும் இறைவனின் ஆசீர் வேண்டியும். இவர் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், துப்பியர் ஆரோன், துப்பியர் அருள், துப்பியர் ஞானம், துப்பியர் பாக்கியவதி, துப்பியர் கஸ்பார், துப்பியர் ஜெயமரிநாதன், துப்பியர் ரபேல் மரி, துப்பியர் அனுஷ்யா மேரி, துப்பியர் சூசைராஜ் இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஜேம்ஸ் தனசேகரன், வின்சன், ஜோஸ்பின் சந்தனமேரி, ஜார்ஜ் ஸ்டீஃபன் துரை, இன்யாசி ஜெயமேரி, சிலுவை அம்மாள், அல்போன்சா மெய்யலு, திதாஸ் சின்னையன் என்கின்ற அந்தோணி சாமி இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், கிறிஸ்துராஜ் 2ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும், அலெக்சாண்டர் 1ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும், நெப்போலியன் பாக்கியராஜ், நெப்போலியன் அந்தோணி, நெப்போலியன் சந்தனம்மாள் இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், உத்தரிக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும், மாசில்லா குழந்தைகளின் ஆண்மலை பாற்றிக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணுலில் அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்திலிருந்து இப்பொழுது எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். வைகறை பொழுதின் வசந்தமே நீ வா, விடியலை தேடும் விழிகளில் ஒளிதா, வாழ்வு மலர்ந்திட வான்மழை எனவா, வழியிருளிலே வளர்மதி எனவா, எங்கு பாடும் இந்த ஜீவனிலே பரமனிலே வா. வைகறை பொழுதின் வசந்தமே நீ வா, விடியலை தேடும் விழிகளில் ஒளித்தான். இடர்வரினும் துயர்வரினும் இன்னுயிர்தான் பிரிந்திடினும், என்னை பிரியா நிலை எனவே, என்னை பிரியா துணை எனவே. இடர்வரினும் துயர்வரினும் இன்னுயிர்தான் பிரிந்திடினும், என்னை பிரியா நிலை எனவே, என்னை பிரியா பிழை எனவே. இறைவா என் இறைவா இதயம் எழுவாய், இறைவாய் தனிலே எந்த வாழ்வு ஒளிர வாசல் திறந்து என்னை அழைத்திடவா. வைகறை பொழுதின் வசந்தமே நீ வா, விடியலை தேடும் விழிகளில் ஒளித்தார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும்
உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, ஆண்டவரை கண்டேன் என்று சாட்சியம் பகிர்ந்த நம்முடைய பங்கின் பாதுகாவலரான புனித அந்திரேயா அவர்களுடைய விழாவை நாம் சிறப்பாக துவங்குகின்றோம். இந்த விழா சிறப்பாக அமைய நாம் புனித அந்திரேயாவிடம் ஜெபிப்போம். அவர் நம்மை வழிநடத்துவார் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த விழாவை நாம் துவங்குவோம். புனித அந்திரேயா அவரிடம் நம்மையும் நம் குடும்பத்தையும் ஒப்படைப்போம். அவர் வழியாக நமக்கு கிடைத்த நம் பங்கிற்கு கிடைத்த நன்மைகளுக்காகவும் நம் குடும்பத்திற்கு கிடைத்த ஆசீர்வாதங்களுக்காகவும் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். தொடர்ந்து அவருடைய பாதுகாவலிலும் பரிந்து பேசுதலிலும் நம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் வைத்து ஜெபிப்போம். புனித அந்திரேயா நமக்காக பரிந்து பேசி ஆண்டவரிடமிருந்து எல்லா நலன்களையும் பெற்றுத் தருவார் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலும் இந்த திருவிழாவிலும் பங்கு திருவிழாவிலும் நாம் பங்கேற்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் செய்த குற்றம் குறைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மையே வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாற்றிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாற்றியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர்.
தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். திருத்தூதரான புனித அந்திரேயா உமது திரு அவையின் போதகராகவும் வழிகாட்டியாகவும் விளங்கியது போல அவர் எங்களுக்காகவும் திருமுன் என்றும் பரிந்துரைப்பவராகவும் இருப்பாராக. உம்மோடு துயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கடவுளின் பணியாளரான மோசேயின் பாடலையும் ஆட்டுக்குட்டியின் பாடலையும் பாடிக்கொண்டிருந்தார்கள். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வசனங்கள் 1-4 முடிய. சகோதரர் சகோதரிகளே, யோவான் என்னும் நான் பெரியதும் வியப்புக்குரியதுமான மற்றொரு அடையாளத்தை விண்ணகத்தில் கண்டேன். 7 வானதூதர்கள் 7 வாதைகளை கொண்டிருந்தார்கள். இறுதியான அந்த வாதைகளோடு கடவுளின் சீற்றம் முற்றிலும் தனியும். நெருப்போடு கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒன்றையும் கண்டேன். தொடர்ந்து விலங்கின் மீதும் அதன் சிலை மீதும் என்னால் குறிக்கப்பெற்ற அந்த ஆள் மீதும் வெற்றி பெற்றவர்கள் கடவுள் கொடுத்திருந்த யாழ்களை ஏந்திய வண்ணம் கண்ணாடி கடல் அருகே நின்று கொண்டிருக்க கண்டேன். அவர்கள் கடவுளின் பணியாளரான மோசேயின் பாடலையும் ஆட்டுக்குட்டியின் பாடலையும் பாடிக்கொண்டிருந்தார்கள். கடவுளாகிய ஆண்டவரே, எல்லாம் வல்லவரே, உம் செயல்கள் பெரியன, வியப்புக்குரியன. மக்களினங்களின் மன்னரே, உம் வழிகள் நேரியவை, உண்மையுள்ளவை. ஆண்டவரே, உமக்கு அஞ்சாதவர் யார்? உமது பெயரை போற்றி புகழாதவர் யார்? நீர் ஒருவரே தூயவர். எல்லா மக்களினங்களும் உம் திருமுன் வந்து வணங்கும். ஏனெனில் உம் நீதி செயல்கள் வெளிப்படையாகின. ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 98, 1-3 மற்றும் 7-9 முடிய உள்ள இறைவார்த்தைகள். எல்லாம் வல்லவரே, உம் செயல்கள் என்றும் வியப்புக்குரியன. எல்லாம் வல்லவரே, உம் செயல்கள் என்றும் வியப்புக்குரியன. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பல்லவி. எல்லாம் வல்லவரே, உம் செயல்கள் என்றும் வியப்புக்குரியன. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். பல்லவி. எல்லாம் வல்லவரே, உம் செயல்கள் என்றும் வியப்புக்குரியன.
கடலும் அதில் நிறைந்தவையும் உலகும் அதில் உறைபவையும் முழங்கிடுக. ஆறுகளே கை கொட்டுங்கள், மலைகளே ஒன்று கூடுங்கள். பல்லவி. எல்லாம் வல்லவரே உம் செயல்கள் என்றும் வியப்புக்குரியன. ஆண்டவர் முன்னிலையில் மகிழ்ந்து பாடுங்கள், ஏனெனில் அவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். பூவுலகை நீதியுடன் ஆண்டிடுவார், மக்களினங்களை நேர்மையுடன் ஆட்சி செய்வார். பல்லவி. எல்லாம் வல்லவரே உம் செயல்கள் என்றும் வியப்புக்குரியன. எல்லாம் வல்லவரே உம் செயல்கள் என்றும் வியப்புக்குரியன. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இறக்கும் வரை நம்பிக்கையோடு இரு, அவராயின் வாழ்வை உமக்கு முடியாக சூட்டுவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கலிலேயா கடலோரமாய் நடக்கும்போது சகோதரர் இருவரை கண்டார். ஒருவர் பேதுரு எனப்படும் சீமோன், மற்றவர் அவர் சகோதரரான அந்திரேயா. மீனவரான அவரும் அவ்விருவரும் கடலில் வலை வீசி கொண்டிருந்தனர். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். அங்கிருந்து அப்பால் சென்றபோது வேறிரு சகோதரர்களை கண்டார். அவர்கள் செபதேயுவின் மகன் யாக்கோப்பும் அவர் சகோதரருமான யோவானும் ஆவர். அவர்கள் தங்கள் தந்தை செபதேயுடன் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களை அழைத்தார். உடனே அவர்கள் தங்கள் படகுகளை தந்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றி வந்தார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதரர்களே, திருச்சபையினுடைய ஆரம்ப காலத்தை பார்க்கின்ற பொழுது சாதாரண மனிதர்களால் கட்டி எழுப்பப்பட்டது. திருச்சபையை இவ்வளவு பெரிய சாதனையை இயேசு கிறிஸ்து பெரிய அறிவாளிகளையோ திறமைசாலிகளையோ வைத்து உருவாக்கவில்லை. அதனை கட்டி எழுப்பதற்காக அவர் தேர்ந்தெடுத்த மனிதர்கள் சாதாரண மீனவர்கள். மற்றவர்கள் அவர்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய வகையில் எதுவுமே கிடையாது. சாதாரண மனிதர்களை வைத்துத்தான் இயேசு கிறிஸ்து இவ்வளவு பெரிய திருச்சபையை
ஏற்படுத்தினார். திருச்சபை வழியாக இவ்வளவு பெரிய சாதனையை நிகழ்த்தினார். கடவுளுடைய வல்லமை மனிதனுடைய வல்லமை அல்ல. திருச்சபை என்பது இறைவனுடைய செயல். ஆனால் மனிதர்கள் உதவி இல்லாமல் அதை செய்ய முடியாது. கடற்கரை ஓரமாக போகிறாரு, 2 பேரும் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரையும் பார்த்து மீன் பிடிக்கிற வேலையை விட்டுட்டு மனிதரை பிடிக்க வாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு. அவங்க விட்டுட்டு வர்றாங்க. அதே போல் இன்னும் 2 பேரை போய் பார்க்குறாரு. இவங்க எல்லாம் சகோதரர்கள். அடிப்படையான ஒரு உண்மை இருக்குது. இந்த 4 பேரையும் சேசி தேர்ந்தெடுப்பதற்கு முன்னதாக அவங்க எல்லாரும் அவருடைய சொந்தக்காரங்க, அக்கா பிள்ளைங்க, அண்ணன் பிள்ளைங்க. அப்படி சொந்தக்காரர்களாக இருந்தால் அவர்களை தான் போய் கூப்பிட்டார், மற்றவங்களை அவர் கூப்பிடல. தன்னுடைய நெருங்கிய இரத்த உறவினர். இந்த ஆந்திரேயாவும் யோவானும் நண்பர்கள், மீனவர்களாக இருந்தாலும் அவர்களிடத்தில் ஒரு நட்புறவு இருந்தது. அவர்கள் தங்களுடைய வேலையை முடித்து கொண்டு திருமுழுக்கு யோவானிடத்தில் சென்று அவரோடு அவர் சொல்வதை கேட்டு கொண்டிருந்தார்கள். இவர்கள் நல்ல மனிதர்களுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. வேறு எங்கேயும் போகல, குடிக்கிறதுக்கு போகிறதுக்குள்ள குடிகார இடத்துக்கெல்லாம் போகல. அதற்கு மாறாக அவர் என்ன செய்கிறார்னா பாருங்கள், யோவானிடம் சென்று, அப்பொழுது அவர் தான் பிரசங்கம் வச்சுட்டுருக்காரு, மக்கள் கூட்டமாக போகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதர்கிட்ட போயிட்டு இவங்க தான் 2 பேரும் இருக்காங்கங்க. அவர் என்ன செய்கிறாருன்னா, தன்னை விட வேறு ஒரு சிறந்த தலைவரிடத்தில் இவர்களை ஒப்படைக்கிறார். இயேசு அந்த வழியாக போகிறத பார்க்குறார். அப்போது திருமுழுக்கு யோவான் அருளப்பரையும் ஆந்திரையும் கூப்பிட்டு இதோ போகிறார் பாருங்கள், இவர் தான் உலகத்தின் மீட்பர், இறைவனின் செம்மறி புருவியானவர், இவர் தான் உலகத்தை மீட்கர்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறார். இயேசு சாதாரண ஒரு மனிதனாக போகிறார், மக்கள் போகிறாங்க, அவர் பேசுகிறாங்க, கேட்குறாங்க. அப்போது திருமுழுக்கு யோவான் என்ன செய்கிறாருன்னா, இவங்க 2 பேரையும் தன்னிடத்தில் இருந்தவங்கள இந்த 2 பேரும் தேர்ந்தெடுத்து அவர் தான் என் முக்கியமானவர் அப்படின்னு காட்டுறார். அப்போ இந்த 2 பேர் என்ன செய்கிறாங்க, சேசுக்கிட்ட வராங்க. அவர் என்ன செய்கிறாரு, அவங்க வரும்பொழுது பின்னாடி வந்து இவங்களை பார்த்துட்டு, யாருப்பா நீங்கள், என்ன விஷயம் அப்படின்றார். 2 பேரும் என்ன சொல்கிறாங்க, உங்கள்கிட்ட தான் நாங்கள் வந்தோம், உங்களை பார்க்கணும், உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு. அப்போ சேசு என்ன சொல்கிறார், வாங்க வந்து பாருங்கள். இந்த வாங்க வந்து பாருங்கன்றது அருமையான ஒரு செயல். இவங்க 2 பேரும் என்ன செய்கிறாங்க, சேசு எங்கே தங்கியிருந்தார்னு போயிட்டு அவரோட போயிட்டு ஒரு ராத்திரி தங்கியிருந்தாங்க. ஒரு ராத்திரி முழுதும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. என்ன பேசியிருப்பாங்களோ தெரியல. 2 அப்போஸ்தலர்கள் ராயப்பரும் ஆந்திரேயாவும் அருளப்பரும் ஒரு பெருத்த மன மாற்றத்தை அடைந்தார்கள். ஆந்திரேயா ஒரே ஒரு உண்மையை ஆழமாக கண்டுபிடிச்சார். அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் மெஸ்ஸியாவை பார்த்தேன், மெஸ்ஸியா வந்துட்டார் என்ற இந்த உண்மையை அவர் அறிந்தார். அப்போ உடனே என்ன செய்கிறாருன்னா, அடுத்த நாள் காலையில் தன்னுடைய சகோதரனை போய் தேடின்னு போகிறார். சிமோன் போயிட்டு சொல்கிறார், சிமோனே, நான் ஒரு பெரிய ஆளை பார்த்தேன், ராத்திரிலாம் அவரோட தான் பேசிகிட்டு இருந்தேன், அவர் தான் மெஸ்ஸியா வந்துட்டார், நான் மெஸ்ஸியாவை பார்த்தேன். அப்போது ராயப்பர் முழிக்கிறார், திடீர்னு மெஸ்ஸியாவை கண்ட அப்படி இப்படின்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு, வந்து பாரு வா அப்படின்னு சொல்லி வற்புறுத்தி இழுத்துன்னு போகிறார். வாடா போய் பார்க்கலாம்டா, உனக்கு காட்டுறேன் நான், வா அப்படின்னு சொல்லி ஆந்திரேயா ராயப்பரை பிடிச்சி இழுத்துன்னு போகிறார். அப்படி அவங்க 2 பேரும் போகும்போது ஆண்டவர் மற்றவங்களோட உட்காந்துட்டுருக்கார். தன்னிடம் வருகிற ராயப்பரை பார்த்து சொல்கிறார், இதோ கபடற்றவன். ராயப்பரை முன்ன பார்த்ததில்லை, பார்த்த உடனே சுட்டி காட்டுறார் அவரை பற்றி. வந்த உடனே தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு ஆண்டவர் சொல்லுவார், உன்னுடைய பெயர் இனிமேல்
ராயப்பா பாறை, உனக்கு பேரை மாற்றி பாறை என்று அமைத்தேன். எதற்காக அதை சொல்கிறாருன்னா, இனிமேல் நீ மீன் பிடிக்கிறவன் இல்லை, மனிதர்களை பிடிப்பவன் என்ற ஒரு வாக்குறுதியை கொடுக்கின்றார். இந்த ஒரு பெரிய சாதனை அன்றைக்கு ஆண்ட்ரையா தன்னுடைய சகோதரரை கொண்டாந்து இயேசுவிடத்தில் அறிமுகப்படுத்தாமல் விட்டிருந்தால் திருச்சபைக்கு ஒரு தலைவர் கிடைத்திருக்க மாட்டார். இவரை ஆண்டவர் பார்த்த உடனே தேர்ந்தெடுக்கிறார், இவரை தலைவராக நியமிக்கின்றார். இவருடைய திறமைக்காக அல்ல, அறிவுக்காக அல்ல, ஞானத்துக்காக அல்ல, கடவுள் அவரை தூய்மை, நேர்மை, உண்மை, அன்பு என்ற உருவத்தை பார்த்து அவரை தேர்ந்தெடுத்து அவரை திருச்சபைக்கு தலைவராக ஏற்றுக்கொள்கின்றார். இதற்கு அடிப்படையான காரணம் ஆந்திரேயா. ஆந்திரேயா போய் சொல்லியிருக்கலாம், நான் தானே உங்களை வந்து காட்டினேன், என்ன தானே நீங்கள் பேசியிருக்கணும், கேட்கல. தன்னுடைய சகோதரனை முன்னிலைப்படுத்தி அவரை ஆண்டவரிடத்தில் காட்டுறார். அவர் அதுக்கு மேலே ரொம்ப யதார்த்தமான மனிதன். தன்னை என்ன சொல்கிறார், ஏது சொன்னார் அதெல்லாம் கேட்கல. சேசுவை மெஸ்ஸியான்னு சொன்ன உடனே அவரும் நம்புகிறார். இந்த விசுவாசம்தான் மிக அவசியம். ஆந்திரேயா இயேசுவை கண்டார், ஓர் இரவு அவரோடு இருந்தார், அவரை மெஸ்ஸியா என்று ஏற்றுக்கொண்டார். அதை உடனடியாக தன்னுடைய சகோதரனோடு பகிர்ந்து கொண்டார். தான் கண்ட உண்மையை அவரோடு பகிர்ந்து கொண்டார். அவரும் அதனை நம்பி ஏற்றுக்கொள்கின்றார். இந்த இருவருடைய விசுவாசத்தை தான் நாம் விழாவாக கொண்டாடுகின்றோம். ஆந்திரேயா இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்கின்ற வல்லமை பெற்றார். தான் பெற்ற அறிவையும் வல்லமையும் பிறரோடு பகிர்ந்து கொண்டார். இது நம் எல்லோருக்கும் ஒரு சிறந்த பாடமாகும். ஒவ்வொரு பலிப்பூசையும் ஒரு அனுபவம், இயேசுவை அறிந்து கொள்கின்ற அனுபவம். ஓர் இரவிலே ஆந்திரேயா இயேசுவை அறிந்து கொண்டார். நாம் ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு வருகின்றோம், ஆண்டவரை சந்திக்கின்றோம், அவரோடு பேசுகின்றோம், பழகுகின்றோம். ஆனால் இந்த அனுபவம் நமக்கு மிக முக்கியம். மெஸ்ஸியாவை கண்டேன், அவர் உலக மீட்பர் என்று அவர் அறிந்து கொண்டது போன்று நாமும் அறிந்து கொள்ளவும் பிறருக்கு அறிவிக்கவும் இந்த பலிப்பூசையை மன்றாடுவோம். உன்னை போல உடைத்திட வருகின்றேன், என்னையும் உன்னை போல உடைத்திட வருகின்றேன். உலகோர் வாழ்ந்திடவும் உரிமைகள் அடைந்திடவும், உலகோர் வாழ்ந்திடவும் உரிமைகள் அடைந்திடவும் வரம் தருவாய் இறைமகனே, தந்திட வருகின்றேன். இறைவா என்னை உனக்காக இருப்பதையெல்லாம் கொடுக்கின்றேன், கொடுத்தவன் நீ இறைவா, தந்திட வருகின்றேன். இறைவா என்னையே உனக்காக. அன்பார்ந்தவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இத்திருப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் மது கையில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்திரேயாவின் விழாவிலே காணிக்கைகளை உமக்கு அளிக்கின்றோம். இவ்வாறு இவற்றை உமக்கு படைப்பதால் நாங்கள் உமக்கு உகந்தவர்களாக மாறவும், இவற்றை நீர் ஏற்றுக்கொள்வதால் நாங்கள் புத்துயிர் பெறவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். என்றுமுள்ள ஆயரே, உமது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் உம் புனித திருத்தூதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றீர். அதனால் அதனை ஆள்வதற்கும் திருமகனின் பதிலாளிகளாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற புனித அந்திரேயா, இவ்வுலகிலும் புகழ்ந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழேற்றம் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்றுள்ள நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளோம் என்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் தந்தல்வீராக. என்றென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கின்றேன். உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கின்றேன். உன் நண்பன் இயேசுவே நான் இருக்கின்றேன், உன் நண்பன் இயேசுவே நான் இருக்கின்றேன், உன் நண்பன் இயேசுவே அருகில் இருக்கின்றேன், உன் நண்பன் இயேசுவே அருகில் இருக்கின்றேன். உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கின்றேன். பாவியாய் எனதன்பை மறந்து நீ சென்றாலும், பாவியாய் எனதன்பை மறந்து நீ சென்றாலும், பரிவுடனே தேடி நான் அணைத்துக் கொள்வேன், உன்னை பரிவுடனே தேடி நான் அணைத்துக் கொள்வேன். உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கின்றேன். சோதனையால் வேதனையில் சோர்ந்து நீ துவண்டாலும், சோதனையால் வேதனையில் சோர்ந்து நீ துவண்டாலும், அன்னையாய் அரவணைத்து காத்திடுவேன், உன்னை அன்னையாய் அரவணைத்து காத்திடுவேன். உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கின்றேன். உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கின்றேன். கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போற்றியும், தீருவிலா தேற்றமே என்னை தோய்வியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நிறை இயேசுவே என்னை கேட்டிடும். ஆரிய காயங்களுள் என்னை நீடும், பிரிந்திடா வண்ணமாய்
அன்பார்ந்தவர்களே, திருப்பலி முடிந்தவுடன் புனித அந்திரேயா அவர்களுடைய கொடியானது ஏற்றப்படும். நாம் பங்கு பாதுகாவலரான புனித அந்திரேயாவின் விழாவை துவங்குகின்றோம். இந்த நாட்களிலே நாம் காலையிலும் மாலையிலும் திருப்பலி நடைபெறும். இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டு புனித அந்திரேயா வழியாக இறைவன் நமக்கு எல்லா நலன்களையும் தர வேண்டும் என்றும் நாம் ஜெபிப்போம். நம் ஒவ்வொருவருக்காகவும், நம் பங்கில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும், பங்கின் வளர்ச்சிக்காகவும் இந்த நாட்களிலே சிறப்பான விதத்திலே வேண்டி ஜெபிப்போம். புனித அந்திரேயா நம்மோடு இருந்து நமக்கு பாதுகாப்பு கொடுத்து நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசி நமக்கு எல்லா நலன்களையும் பெற்றுத்தருவார் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு நாம் இந்த விழாவிலே கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பிப்போம். இன்று மாலை 5:30 மணிக்கு நவநாள் திருப்பலியும் சிறிய தேர்பவனியும் திவ்ய நற்கருணை ஆசீரும் நடைபெறும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திருவிருந்தில் பங்கு கொள்வதால் நாங்கள் ஆற்றல் பெறுவோமாக. திருத்தூதரான புனித அந்திரேயாவின் எடுத்துக்காட்டால் நாங்கள் கிறிஸ்துவின் பாடுகளை தாங்கி அவரோடு மாட்சியில் வாழும் தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே, ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. இறைவா, உம்மக்களாகிய நாங்கள் எங்கள் பாதுகாவலரின் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இந்த கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியருளும். இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல எங்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த நவ நாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் எங்கள் பாதுகாவலரான புனித அந்திரேயாவை நினைவு கூர்ந்து அவர் தம் முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
இது அந்திரேயாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். 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 விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். மரியே வாழ்க. ஆண்டவன் மரியே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் தந்தையும் மரியே வாழ்க.